இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 19வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நாம் விவேகமும் விழிப்பும் உள்ள பணியாளர்களாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு அழகாக சொல்கிறது. இந்த சென்ற நூற்றாண்டிலே டைட்டானிக் கப்பல் அதனுடைய சோகமான முடிவு நாம் எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் நடந்தது என்ன என்று சிந்தித்து பார்க்கிற வேளையிலே, அந்த பெரிய கப்பலை உருவாக்கியவர்கள் அந்த கப்பலை பயணிக்க அனுப்புகிற பொழுது வழக்கமாக சிறு படகுகள், உயிர் காக்கக்கூடிய சிறு படகுகளை ஏராளமாக அதிலே வைத்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த கப்பல் பயணிக்கின்ற போது வெறும் 6 சிறு படகுகள் மட்டும்தான் அதிலே இருந்தன. எல்லாரும் கேட்டார்கள், 1000க்கு மேற்பட்ட பயணிகள் பயணிக்கிற இந்த கப்பலிலே வெறும் 6 படகுகள், லைஃப் போட், இதை வைத்து எப்படி ஏதாவது அவசர நேரத்தில் காப்பாற்ற முடியும் என்று சொன்னபோது அந்த மாலுமியில் எல்லாரும் சொன்னார்கள், இந்த டைட்டானிக் கப்பலுக்கு எதுவுமே நடக்காது, ஏன் கடவுளால் கூட ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் வரலாறு நமக்கு சொல்கிற உண்மை, 1912 ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு பனிப்பாறையிலே மோதி பரிதாபமாக அதனுடைய சோக முடிவு ஏற்பட்டது. காரணம், அந்த இயந்திரத்தை ஏற்றி கொண்டிருந்த பொறியாளர், அவருக்கு வந்த அந்த அவசர செய்தி, அந்த தொலைபேசி அடித்து கொண்டே இருந்தது 3 நிமிடங்கள். எதிரே ஒரு பெரிய பனிப்பாறை வருகிறது, எனவே உன்னுடைய அந்த கப்பலின் திசையை மாற்று என்ற எச்சரிக்கை செய்தியை அனுப்பினார்கள். ஆனால் அவருடைய கவன சிதறால் பெரிய ஒரு இழப்பு. எனவே 1600க்கு மேல் பயணம் செய்த அந்த பயனாளிகளில் ஒரு சிலர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் இந்த நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். உங்கள் இடையை வரிந்து கொட்டி கொண்டு எச்சரிக்கையாக ஆயத்தமாக இருங்கள் என்று ஆண்டவருடைய அறைகூவல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த சாத்தான்களுக்கெல்லாம் பெரிய சாத்தான் லூசிஃபர் என்று சொல்லுவோம். அவங்க எல்லாம் ஒரு முறை ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் பெரிய டிஸ்கஷன் நடக்குது. அந்த லூசிஃபர் கேட்குறாங்க, 3 குட்டி சாத்தானுக்கு வச்சு இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் நரகத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும், உங்களுடைய ஆக்ஷன் பிளான் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்போ குட்டி சாத்தா ஏந்து சொல்லுது, நான் உலகத்துக்கு போய் இந்த உலகத்தில் கடவுளே இல்லை, நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்கிறேன், மக்களுடைய மனம் மாறும், எனவே எல்லாருமே நரகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னது. அப்போ அந்த லூசிஃபர், இல்லை உன் ஐடியா சரியில்லை, உட்காரு. 2வது குட்டி சாத்தா என்று சொன்னது, நரகம் என்ற ஒன்றே கிடையாது, அதெல்லாம் கற்பனை, நீங்கள் ஏன் அதை யோசித்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய இஷ்டம் போல் உங்களுடைய வாழ்க்கையை வாழலாம் என்ற ஒரு வதந்தியை நான் பரப்பி விடுகிறேன், அப்போ எல்லாருமே பாவத்தில் விழுவார்கள் என்று 2வது குட்டி சாத்தான் சொன்னது. ஆனால் அதுவும் சரியான ஐடியா இல்லை, நீ உட்காருன்னு சொன்னது. அப்போ 3வது ஒரு குட்டி சாத்தா எழுந்து, நான் உலகத்துக்கு போகிறேன், போயிட்டு நீங்கள் நல்லது செய்யுங்க, தப்பு கிடையாது, ஆனால் உடனே செய்யணும்னு அவசியம் கிடையாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் செய்யலாம், வயதான காலத்தில் நல்லது செய்யலாம், ஆனால் இப்போது நீங்கள் வாழ்கிற போது உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய இஷ்டம் போல் வாழுங்கள், பணம் பொருள் சம்பாதிப்பதிலேயே உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள், கடைசி நேரத்திலே பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வேன். அப்போது கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கடைசி நேரத்திலே அவர்கள் ஆயத்தமாகுவதற்கு முன்பாக நாம் அவர்களை சமயம் பார்த்து அடித்து நரகத்துக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னபோது அந்த லூசிஃபர் கைத்தட்டி, இதுதான் சிறப்பான ஒரு ஐடியா, நீ போ, கண்டிப்பாக இந்த நரகம் மிக விரைவாக நிறைந்து விடும் என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பல நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த விழிப்போடும் விவேகத்தோடும் நாம் இருப்பது கிடையாது. எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படி தான் ஒரு திருடன் இன்றைக்கி காலை 10 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போய் திருடுவேன், 11 மணிக்கு நான் மனம் மாறி
நான் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக மாறுவேன் என்று சொல்லிக் கொள்கிறான். ஆனால் நடந்தது என்ன? 10 மணிக்கு திருட்டு, 10:30க்கே அவன் பிடிபடுகிறான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு பெரிய தண்டனைக்கு அவன் உள்ளாகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது உண்மைத்தான். ஆனால் அந்த நல்லவர்களாக இருப்பது எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும், விழிப்பாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய எல்லா இறை வார்த்தைகளும் நமக்கு அழகாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. நம்பிக்கை என்பது என்ன? நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று இன்றைய 2வது வாசகத்திலே மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த நம்பிக்கையை கடைபிடித்து வாழ வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு விவேகத்தோடும் விழிப்போடும் வாழ வேண்டும். முதல் வாசகத்திலே பார்க்கிற வேளையில், முதல் வாசகத்திலே இன்றைக்கு மிக அழகாக சாலமோனுடைய ஞான நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த இஸ்ராயல் மக்கள் நம்பினார்கள். எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தபோது பார்வோனினுடைய படை, பல்வேறு விதமான படைகள் இருக்கிறது என்பது அவர்களுக்கு அறிந்த செய்திதான். எனவே தான் அந்த பாலைவனத்திலே செங்கடலை கடப்பதற்கு முன்பாக கூட அவர்கள் சொன்ன வார்த்தை, இதோ இந்த சவக்குழியிலே, இந்த பாலைவனத்திலே எங்களை புதைப்பதற்குத்தான் நீ கொண்டு வந்தார். ஏனென்றால் பார்வோனினுடைய படைகள் அங்கே பின்தொடர்ந்து வருகிறது. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை என்று எல்லா படைகளும் வருகிறது. ஆனால் இதன் மத்தியிலே என் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார் என்பதை அவர்கள் நம்பினார்கள். காரணம், யாவே இறைவனுடைய ஆற்றலையும் வல்லமையும் அவர்கள் உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு பெரிய அரசிடமிருந்து விடுதலை என்பது அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று. ஆனால் அது நடைபெறும் என்றதை அந்த இஸ்ராயல் மக்கள் நம்பினார்கள். 2வது வாசகத்திலே நம்முடைய எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்பது, அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே பலம் என்று சொன்னால் அது சிம்சோன், அதே போல் ஞானம் என்றால் சாலமோன் அரசன், நம்பிக்கை விசுவாசத்துக்கு உதாரணம் என்றால் அது ஆபிரகாம் என்பதை அழகாக தெளிவுபடுத்துகிறார். ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தந்தை என நாம் சொல்வதற்கு காரணம், எதிர்நோக்கி இருப்பவை எல்லாமே நடைபெறும் என்கின்ற உறுதி அவருக்கு இருந்தது. ஊர் பேர் தெரியாது, உறவுகள் சொந்தங்கள் கிடையாது. தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அங்கே ஆண்டவருடைய வழிகாட்டுதலின்படி போகிறார். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பன்மடங்காக எனக்கு கொடுப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த ஆபிரகாமிடம் இருந்தது. எனவே தான் அவரை விசுவாசத்தினுடைய தந்தை என்று நாம் போற்றுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்திக்கு வருகிற போது 2 விதமான பணியாளர்கள், ஆண்டவர் மீது அன்பும் விசுவாசம் கொண்டவர்கள் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற அந்த உதாரணத்தை அழகாக சொல்கிறார். 2 பணியாளர், ஒருவன் விவேகத்தோடு நம்பிக்கையோடு உள்ளவன், கடவுள் அல்லது தன்னுடைய தலைவன் எப்பொழுது வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் சரிவர செய்வேன் என்ற அந்த நம்பிக்கையில் அவன் உறுதிப்பாட்டோடு இருக்கிறான். ஆனால் இன்னொரு நம்பிக்கை துரோகி என்ன செய்கிறான்? என் தலைவன் வருவதற்கு காலம் தாழ்த்துகிறார், எனவே நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன், எனக்கு கீழிருப்பவர்களை நான் வாட்டி வதைப்பேன் என்று ஆணவத்தோடு இருக்கிறான். எனவே அந்த தலைவனுடைய தண்டனைக்கும் கோபத்திற்கும் அவன் ஆளாகிறான் என்பதைத்தான் நற்செய்தி நமக்கு சொல்கிறது. நாம் விழிப்போடு இருக்கிறோம் என்று சொன்னால் எதிலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டுமோ அதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும். அதற்கு அழகான ஒரு நிகழ்வு, பண்டைய சோழ சாம்ராஜ்யத்தினுடைய இளவரசன், அவனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. தேனிலவுக்காக அந்த இளவரசனும் இளவரசியும் கடற்கரையோரம் உள்ள ஒரு ரிசார்ட் அங்கே போகிறாங்க. அந்த குதிரையில் அங்கே போய் இரவு நேரத்தில் சென்றவுடனே இளவரசன் தேரோட்டியை பார்த்து சொல்கிறான், ஜாக்கிரதையாக இரு, நாம் வந்திருக்கிற இடம் எதிரிகளுடைய அரசுக்கு பக்கத்தில் இருக்கிறோம், எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை சிறைப்பிடிக்கலாம், எனவே இந்த தேரையும் குதிரைகளையும் பத்திரமாக பார்த்துரு என்று சொல்லி போகிறான். 2 மணி நேரம் கழித்து இளவரசன் வருகிறான். அந்த தேரோட்டி விழிப்பாக இருக்கிறான். வெரி குட், பரவாயில்ல, சந்தோஷம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அப்போ அந்த தேரோட்டி, அரசே நீங்கள் தான் சொன்னீங்க தூங்கக்கூடாது, எனவே எதையாவது சிந்திக்க வேண்டும், இந்த கடலை பார்த்தேன், இவ்வளவு உப்பாக இருக்கிறது,
இது எப்படி இதனால் ஆகும், இது கடல் யார் வந்து கலந்தால், அதை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்தேன். எனக்கு தூக்கமே வரலை. பரவாயில்ல, இதே போல் வேறு ஏதாவது யோசித்துட்டே இரு, ஜாக்கிரதை, வேறு யாராவது வந்து நம்முடைய குதிரைகளை எல்லாம் ஓட்டி விட்ட போகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான். இன்னும் 2 மணி நேரம் கழித்து வந்து என்ன சிந்தனை என்று சொன்னபோது, இந்த வானத்தை பார்த்தேன். வானம் மிக அழகாக நீல நிறமாக இருக்குது. இது தானாக வந்து தான் யாராவது பெயிண்ட் அடித்தாங்களான்னு யோசித்துட்டு இருந்தேன். ஓ பரவாயில்லையே, நல்ல சிந்தனை, அதே போல் தொடர்ந்து யோசித்துட்டேருன்னு சொல்லிட்டு போயிட்டார். விடிந்த பிற்பாடு தொடர்ந்து வந்து இளவரசன் அந்த தேரோட்டியை பார்த்து, இன்னும் என்ன சிந்தனை, வா போகலாம், தேரை எடு என்று சொன்னபோது, அரசே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதுவரையிலையும் இங்கே கட்டியிருந்த 2 குதிரையை காணோம், யாராவது ஓட்டிகிட்டு போனாங்களோ, தானாக ஓடிச்சான்னு தெரில அப்படின்னு சொல்லி அந்த தேரோட்டி சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, அவன் விழிப்பாகத்தான் இருந்தான். ஆனால் எதை குறித்து விழிப்பாக இருக்கணுமோ அதை குறித்து விழிப்பாக இல்லை, அதை கோட்டை விட்டு விட்டான். எனவே தான் பேதுரு அழகாக சொல்வார், நீங்கள் விவேகத்தோடு இருக்க வேண்டும், எதை குறித்து விழிப்பாக இருக்கிறீர்களோ அதிலே அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நான் விழிப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி விழிகள் மட்டும் விரிந்திருந்தால் போதாது, உள்ளமும் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை அழைக்கலாம். எனவே அவருடைய அழைப்புக்கு ஏற்றவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, அவர் கொடுத்த இந்த வாழ்க்கை உள்ளத்தை, பரிசுத்த தனத்தை பாதுகாக்கக்கூடிய எண்ணத்திலே நாம் எப்பொழுதும் விவேகமாகவும் விழிப்போடும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்ற இறை வார்த்தையினுடைய மையமான செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த விவேகத்தோடும் விழிப்போடும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக அந்த நம்பிக்கையுள்ள ஊழியனுக்கு எவ்வாறு பாராட்டும் பரிசும் கிடைத்ததோ அந்த பரிசை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.